ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரோட் சைடு மசாலா சுண்டல் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 மணி நேரம் ஊற வச்சா பச்சை பட்டாணியை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து குக்கர் விசில் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பட்டாணி இந்த மாதிரி கையில் நசுக்கிற அளவுக்கு வேகணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பட்டாணியை வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அடுத்து பட்டாணியை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட்டை இந்த ஆயிலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயம், தக்காளி இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததும் பட்டாணி வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம மேட்ச் பண்ண பட்டாணியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து ஆயில் தனியாக பிரியும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். நம்ம ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண வெங்காயம், அடுத்து பொடியாக கட் பண்ண கேரட்டை சேர்த்துக்கலாம். ரோட் சைடு மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் இந்த மசாலா சுண்டலை சேர்த்துட்டு அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கேரட்டு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் பொரிச்ச கானை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.